இந்த பெரிய தற்கொலை சில வாக்குறுதி கொடுத்துருக்காப்புல. நிரந்தர வீடு திட்டம் திமுக அரசு எப்பயோ கொண்டு வந்துருச்சு. இந்த குடிசை மாற்று வாரியம் சொல்லிட்டு கொண்டு வந்து இந்த கோட்ரஸ் சொல்லுவாங்க பாருங்க, அடுக்குமாடி கோட்ரஸ், அதில் வந்து 14 நிரந்தரமாக வீடு ஒதுக்கி அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் வீடு திட்டம், அப்புறம் வந்து சமத்துவபூர்வ வீடு திட்டம் இப்படி சொல்லிட்டு அதெல்லாம் செயல்முறையில் இருக்குது. பைக் எல்லாருக்கும் மோட்டார் சைக்கிள், வீட்டுக்கு 4 மோட்டார் சைக்கிள் கூட இருக்குது. வீட்டில் 4 பேர் 4 பேர் தனித்தனியாக ஒரு மோட்டார் சைக்கிள்லாம் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு உழைச்சி மக்கள் வந்து நம்ம தமிழக மக்கள் வந்து சுயமாக வந்து உழைச்சி அவங்களுக்கு தேவையான வாகனத்தை வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ ஒன்றும் வந்து மோட்டார் சைக்கிள் இருந்து நீ ஒன்றும் அதை பற்றி பேச வேண்டியதில்லை. அடுத்தது கார் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய மாநிலத்தில் நம்ம தமிழகமும் ஒன்று. அடுத்தது வந்து பட்டப்படிப்பு. உயர்கல்வித்துறையில் வந்து சிறந்த வந்து தமிழ்நாடு தான். நீங்கள் எங்கே வேணால் போய் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். முதல் பட்டதாரிக்கு அவ்வளோ சலுகை எல்லாமே வந்து தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அடுத்து சட்டம் ஒழுங்கை பற்றிலாம் எல்லாம் பேசவே கூடாது. நீயும் உன் கட்சிக்காரனும் பேசவே கூடாது. உன் கட்சிக்கார ஒருத்தன் வாழ்ந்து கட்டம் ஒருத்தர் இருக்கான் பார், அவன் தூண்டி விடுறான். அது வெடிக்கும், இது வெடிக்கும், புரட்சி வெடிக்கும், வெங்காயம் வெடிக்கும். நீ எல்லாம் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசக்கூடாது. நீ என்ன பண்ணுற, எங்கள் பசங்க நான் சொன்னாவே கேட்க மாட்டாங்கன்ற நீ சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிற. தற்கொலை உனக்கு 2026 பெரிய ட்ரீட்மெண்ட் காத்திருக்கு. டைட் பண்ணு. உன்னை ஆப்ரேட் பண்ணுறவங்களாம் உன்னை நட்ட ரோட்டில் விட்டு போயிடுவானுங்க. நீ பார்த்துக்கிட்டே இரு. பிஜேபி என்ற கைகூலி கிட்ட நீ வந்து பிஜேபிக்கு ஒரு கைகூலி. தமிழகத்தில் பிஜேபி ஆட்சியாக வந்து நீ மறைமுகமாக வேலை செஞ்சுட்டு இருக்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தற்கொலை தான். நீ தற்கொலை பெரிய தற்கொலை நீ தான்.